மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமான காரியங்களை செய்ய என் தேவனால முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால மூன்றாவது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அப்படி சொல்லிவிட்டு பிரைஸ் தி லார்ட். ஆமென். 5வது வசனத்தை வாசிங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். நோயாளிகள் மேல் கைகளை வைத்தவர் அவர்கள் என்ன செய்தார்கள்? சுகமானார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இறங்கும் போது, கர்த்தருடைய சமூகம் மேல இறங்கும் போது, கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு இடத்துல இறங்கும் போது அங்கே விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர் விடுதலை தருகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன், அவர் நம்பிக்கைக்குரிய தேவன், அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், சகல கட்டுகளில் உழைக்கிற தேவன். ஆமென். சகல பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கு பரிகாரம் தருகிற தேவன் நம்முடைய பரமாண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 7வது வசனத்தை வாசிங்க. அவர் தண்ணீரை அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து தண்ணீர் மேலும் என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவோடு இருந்தவர்கள் 12 பேருக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவுக்காய் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மத்தேயு கடைசியில அதை பார்க்கிறோம்.